எல்லோருக்கும் வணக்கம். இவங்க எங்கள் அம்மா. இதுக்கு முன்னாடி வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ நான் போடுறதுக்கான முழுக்க ரீசன் என்ன சிம்பத்தி கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இல்லை. என்னை போன்ற இருக்கக்கூடிய குழந்தைகள் என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மூலமாக அட்லீஸ்ட் ஒரு ஆள் திருந்தினீங்கன்னா எனக்கு போதுமானது தான். எங்கள் அம்மா என்னுடைய 2.5 வயசில் இருக்கும்போது என் முன்னாடி தான் அரளிக்காயை சாப்பிட்டு இறந்தாங்க. அப்போ ஒரு குழந்தை முன்னாடியே தன்னோட உயிரை மாய்க்கிறாங்கன்னா, தான் குடும்பத்து மூலமாகவும் தன்னுடைய கணவர் மூலமாகவும் எந்த அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிற முடியுது. ஒரு 35 வருஷத்துக்கு அப்புறம் நான் இந்த மாதிரி எங்கள் அம்மாவை நான் பார்க்குறேன். ஸோ என்னுடைய சூழ்நிலை வேறு யாருக்கும் வரக்கூடாது, சரிங்களா? அதுக்காக தான் முழுக்க இந்த வீடியோ ஆண்களுக்காக தான். அதனால உங்களுடைய வாழ்க்கையை அவங்களுடைய வாழ்க்கையின் பாதியாக நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற உங்கள் மனைவிக்கிட்டேயும் உங்கள் அம்மாக்கிட்டேயும் என்ன பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிற ட்ரை பண்ணுங்கள். சண்டை போடாதீங்க. சண்டைகள் வரத்தான் செய்யும், அதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் உடனே காம்ப்ரமைஸ் ஆகுங்க. ஏன்னா அவங்க மனசு கஷ்டமாயிருச்சுன்னா நாளை பின்ன என்ன மாதிரி உங்கள் குழந்தைங்களும் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடுவாங்க. 2வது, இந்த நேரத்தில் எல்லா அம்மாக்களுக்கும் என்னுடைய வேண்டுகோள், அப்படியே உங்களுடைய கணவர்னாலேயும் உங்களுடைய குடும்பத்தினாலேயும் உங்களுக்கு மன கஷ்டங்கள் சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் தயவு செய்து உங்கள் குழந்தைகளுக்காக என்ன நடந்தாலும் அம்மாவுக்குன்னு ஒரு சக்தி இருக்குது, வாழுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் ஏதாச்சும் தவறுதலாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. முழுக்க இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ்க்காக தான். நன்றி.